அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மர் ஸ்பெஷலுக்காக இந்த வாட்டி நான் டபுள் லேயர் அகர் அகர் புட்டிங் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி. அதை விட ரொம்ப எம்மியா இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் இந்த ரமலான் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிராண்டு கடப்பாசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கிது. இல்லை இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பவுடராக கிடைக்கிறனாலும் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி தான். இது கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நான் தனித்தனியாக 2 டிவைட் பண்ணி நான் 2 டம்ளர் ஊற்றி 2த்தையும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். இப்போ 1 டம்ளர் பசும் பாலில் நான் மேங்கொண்டு நம்ம ஊற வச்சிருந்த ஒரு பாகத்தை ஊற்றி நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுருந்தேன். அந்த அகர் அகர் இருக்கு இல்லையா, அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி எடுத்து அதையும் கரைச்சி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது அடிஷ்னலாக நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது வேணாண்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் மில்க் மேடு சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ காய்ச்சி வச்சிருந்த பாலை இது கூட சேர்த்து நல்லா அடியில் இருக்கிற நம்ம அந்த மில்க்கை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நான் அது நல்லா செட் ஆகிற டைமில் இன்னொரு ஹாஃப் இருக்கு இல்லையா, அதை மேங்கொண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கடப்பாசி கரைஞ்சதுக்கப்புறம் சேம் அளவு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்து நல்லா கரைய விட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ளேவரே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு கேரட்டை கூட அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எம்மியாக இருக்கும். பட் டபுள் கலர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லேயர் நல்லா தெரியும். இப்போ இது கூட நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா நல்ல எம்மியாக டேஸ்டியான உங்களுக்கு டபுள் லேயரில் உங்களுக்கு அழகான ஒரு கடப்பாசி ரெடி ஆகிடும். அதுவும் இந்த இஃப்தார் டைமில் கண்டிப்பாக நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால நல்லா எம்மியாக இருக்கும். தேங்க்யூ.